வணக்கம். புனித வெள்ளி என்றாலே எனக்கு மனதில் வருவது ஒரு சிறு சொல், தந்தையின் கண்ணீர். புனித வெள்ளி அன்று அழாதவர்கள் யாருமே கிடையாது. இயேசுவும் அழுதிருக்கிறார். இயேசு ஒரு சில முறை வாழ்க்கையில் கூட அழுதிருக்கிறார் என்பதை நாம் பார்த்துருக்கோம். சிறுவன குழந்தையாக இருக்கும்போது பல முறை அழுதிருப்பார், மாதாவுக்கு தெரியும். மற்றவர்கள் எல்லோரும் அழுதார்கள். ஆனால் தந்தை அழுதாரா என்பது ஒரு சரியான கேள்வியா அல்லது ஏதோ ஒரு மனதில் எழுகின்ற ஒரு கேள்வி. ஓகே, தந்தை எங்கே போயிருந்தார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன் இவ்வளவு மௌனம், பேசவே இல்லையே என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது பேசினார். நீர் என் அன்பார்ந்த மகன் என்று பேசினார். தாவோர் மலையில் பேசினார். இவர் என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்றார். இப்பொழுது எங்கே போனார்? இது நம்முடைய கேள்வி. இயேசு கூட கெத்செமனே தோட்டத்திலும் ஜெபிக்கும் பொழுது அவர் பதில் சொன்ன மாதிரி தெரியல. தந்தையே, இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், முடிந்தால் அகலட்டும், இல்லாவிட்டால் உம்முடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னபொழுது தந்தை ஒரு பதிலும் சொல்லவில்லை. சிலுவையிலும் இயேசு ஜெபிக்கிறார். சிலர் அதை அது ஒரு டெஸ்பரேஷனில் அவர் கத்திய கத்தல் என்று சிலர் சொல்வார்கள். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு கைவிடப்பட்ட ஒருவருடைய கதறல் என்று பொதுவாக மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இயேசு கைவிடப்பட்ட அந்த நினைவில் கதறவில்லை. அவர் ஒரு திருப்பாடலினுடைய முதல் வரிகளை அங்கு சொல்லுகிறார். அந்த முதல் வரி சொல்கிறதுக்கு தான் அவருக்கு அங்கே எனர்ஜி இருந்துச்சு. அதுக்கு மேலே அவரால் பேச முடியல. கீழே நின்றவர்களுக்கு கூட அது புரிந்து விட்டது. அவங்க என்ன சொன்னாங்க? அவர் கடவுளை கூப்பிடுகிறார், அவர் இவரை காப்பாற்றுவாரா, பார்ப்போம், சும்மா இருங்கடா என்று கீழே இருந்தவர்கள் குருக்கள் எல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கும் தெரியும் இது ஏலோயி ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பது ஒரு 22வது திருப்பாடலினுடைய முதல் வரி. அது ஒரு கடவுள் மேல் நம்பிக்கையை தெரிவிக்கும் ஒரு திருப்பாடல். அதாவது இறைவன் மேல் அவநம்பிக்கையை தெரிவிக்கும் ஒரு திருப்பாடல் அல்ல. ஆகினால் இயேசு சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை கூட இறைவன் மேல் இறுதியில் நம்பிக்கையோடு தான் அவர் இருந்தார் என்பதை காட்டுகிறதை ஒழிய இறைவன் மேல் நம்பிக்கை இழந்து அவர் இறந்து விட்டார் என்று காட்டவில்லை. நான் கேட்ட முதல் கேள்விக்கு வருவோம். தந்தை எங்கு போயிருந்தார்? எல்லோரும் அழுதார்கள். தந்தை என்ன செய்தார்? ரிமினி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய கத்தீட்ரல் இத்தாலி நாட்டில் இருக்கிறது. ஒரு முறை நான் அங்கே செல்ல வாய்ப்பு கிடைத்த பொழுது அங்கு மெயின் ஆல்டருக்கு பின்னாடி இருந்த பெரிய சுவற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு மொசைக் ஆர்ட் என்னவென்றால், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அடியில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னடா, வானத்திலையும் இல்லாமல் பூமியிலையும் நடாமல் இந்த சிலுவை நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்குதே என்று கிட்ட போய் பார்க்க போனால் அந்த சிலுவை தொங்கிக் கொண்டு தானே இருக்கிறது. ஆனால் கிட்டே போக போக மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய உருவம் நமக்கு தெரிய வருகிறது. அது தந்தையினுடைய உருவம். அந்த தந்தை தன்னுடைய 2 கைகளாலும் சிலுவையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். மிகவும் உற்று பார்த்தால் அந்த தந்தையினுடைய கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுவதும் தெரிகிறது. ஆஹா, இது ஒரு அருமையான ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட். ஒரு ஓவியம் என்றால் கூட எவ்வளவு இறையியல் ரீதியாக எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஓவியம் என்பது பார்ப்பவர்களுக்கு புரியும். தந்தை எங்கும் போய்விடவில்லை. தன்னுடைய மகன் பாடுபட்டு இறக்கும் தருவாயில் கூட அவர் அதையெல்லாம் தாங்கி கொண்டு தானே அழுது கொண்டு இருந்த இறைவன் தான் நம்முடைய இறைவன். இது ஏன் கடவுளே அழுவணும் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. நாம் நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கடவுளை கூட அழ வைக்க முடியும். அதுதான் புனித வெள்ளியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஆகினால் இறைவன் நம்மை எந்த அளவுக்கு மதிக்கிறார், தன்னுடைய மகனையே கொடுக்கும் அளவிற்கு,
தானே கண்ணீர் விட்டு அழும் அளவிற்கு நமக்கு மரியாதை கொடுத்து நம்முடைய சுதந்திரத்தை அவர் மதிக்கிறார் என்பது இந்த புனித வெளியின் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. ஆகையினால் இதை புரிந்து கொள்கிறவர்கள் யாரும் கடவுளுடைய காலடியில் விழாமல் இருக்கவே முடியாது. கடவுளுடைய காலடியில் விழாமல் இருக்கவே முடியாது. இந்த சிலுவை கொண்டு வந்து நம்முடைய வழிபாட்டுக்கு பிறகு வைக்கிறார்கள் இல்லையா, அதை சென்று நாம் வணங்கி நம்முடைய தலையால் அந்த காலை தொட்டு முத்தமிடுகிறோம். ஆணி கொண்ட பாதங்களை அன்புடன் முத்தி செய்கிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் நம்மால் செய்ய முடியும். ஏனென்றால் இறைவன் அந்த அளவிற்கு இறங்கி வந்து நம்மை மதித்து நமக்கு அன்பு காட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்த புனித வெள்ளியினுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை. God bless you.